ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போயிருக்கோம். நம்ம கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மேம்பட்ட திட்டத்தில் ஒரு பூங்கா உருவாக்கப்பட்டது. அந்த பூங்கா வந்து 2021லேருந்து 2022 வருஷத்தில் வந்து இந்த பூங்கா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பூங்கா நிஜமாவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விருத்தாச்சலத்தில் ஒரு சூப்பராக ஒரு என்விரான்மெண்டல் நீட்டாக க்ளீனாக பசங்களுக்கு ஒரு சூப்பர் இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா விளையாடுறதுக்கு இந்த இடம் சொல்லலாம். இதே போல் ஒரு பூங்கா வந்து நிறைய கட்டி விடலாம். நிஜமாவே பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ இந்த லீவில் மே மாதம் லீவில் வந்து பசங்களை வீட்டில் அடைச்சி வச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ தெருவில் விளையாட வைக்கவுமே நம்மளுக்கு பயமாக இருக்குது இல்லையா? அதே போல் பூங்காவில் வந்து நல்ல ஒரு செக்யூரிட்டியும் இருக்குது. நம்ம மட்டாலும் பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு இங்கே பாருங்கள், ரெஸ்ட் ஏரியாலையும் டைல்ஸ் போட்டு நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது. பசங்க விளையாடுறதுக்கும் நிறைய பொருட்கள் அங்கே இருக்குது. ஃபுல்லாகவே சயின்டிஃபிக் ரீசனாக வச்சுருக்கிறாங்க. அங்கே பசங்க சின்ன பிள்ளையில விளையாடுறது எதுக்காக விளையாடுறோம், அதோட யூஸ்ஃபுல் என்ன, அது எல்லாமே சொல்கிறாங்க. நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது. எங்கே பார்த்தாலும் க்ரீனாக இருக்குது. நல்ல இந்த வெயில் நேரத்துலையும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு 5-6 மணிக்கு மேலே போனோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஏரியா வட்டத்தில் அதை விட இன்னும் ஒன்று பார்த்து நான் அட்மையர் ஆனது என்னென்னு வச்சுக்கோங்களேன். நிஜமாவே சொன்னால் சிரிப்பீங்க, ஆனால் இது பார்த்து ரொம்ப அட்மையர் ஆனது இந்த ரெஸ்ட் ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே இந்த பூங்காக்குள்ளார வச்சுருக்காங்க அப்படின்னும்போது நிஜமாவே நல்லா இருந்துச்சு. இந்த சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இட்டுக்கிட்டு போங்க பசங்களை. எப்படி சொல்கிறது, ஒரு ஈவினிங் நேரத்தில் பசங்க வந்து ஒரு இப்படி ஜாலியாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. வீட்டிலே இருக்காங்க இல்லைங்களா? அப்போ 1.5 மாதம் லீவு பசங்களுக்கு. என்ன செய்வாங்க பசங்க 1.5 மாதம்? அதுவும் நம்ம வீட்டிலே அடைச்சிருக்கோம். வெயில் வர இப்போ வர சொல்லனா ஆரஞ்சு அலர்ட் வர கொடுத்துருக்குறாங்க விருத்தாச்சலம் சைடெல்லாம். அம்புட்டு வெயில் அடிக்குது இங்கே. அப்போ வந்து ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம வந்து பசங்களை இதே போல் ஒரு பூங்கா கட்டுட்டு போனோம் அப்படின்னா பசங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். விளையாடணும்னு ஆசை வரும். கவுத்து விட்ட குதிரைங்களாட்டம் விளையாடுறாங்க பாருங்கள். ரொம்ப வெயிலும் அனாத்துது. பசங்க என்ன செய்யுங்க பாவங்க. அது பாருங்கள், எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, உள்ளே இருக்கும் எல்லா பொருட்கள்லேயும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. ஒரு பால் வச்சுருக்காங்க. அந்த பால் வந்து தட்டி விட்டு விளையாட ஒரு எனர்ஜி, இந்த பால்லேருந்து இந்த எனர்ஜி எப்படி அந்த பாலுக்கு பாஸ் ஆகி அந்த பால் எப்படி வந்து ஷைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த சைடில் நான் பார்த்ததுலேயே பெரியார் நகரில் இருக்குது இந்த பூங்கா. நல்லா இருந்துச்சு இந்த பூங்கா. அதே போல் பசங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல்லேருந்து அதே போல் 3 ஸ்லோப்ஸ் வச்சு ஒன்று வச்சுருக்குறாங்க. இங்கே இருக்குது. அந்த 3 ஸ்லோப்ஸில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்லோப் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து விழுற போல் இருக்குது. செகண்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 3வது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒன்றுத்துக்கும் சயின்ஸு, எனர்ஜி எல்லாமே அழகாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பிளனேஷனும் நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, அது மெயின்டெயினும் நல்லா இருக்குது. இது ஓப்பன் டைம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு 5 to 8 5 to 9 காலையில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே போல் சாயங்காலம் பார்த்திங்கன்னா 5 to 9 ஓப்பன் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திருச்சி சைட்லாம் போனோன்னா இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்க். ஆனால் அது ரொம்ப பெரிய பார்க்கு, ஸ்டெம் பார்க்குன்னு சொல்லிட்டு அதில் இதை விட சூப்பராக சயின்டிஃபிக் ரீசன் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே என்ட்ரி ஆனாலே வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம ஏரியாவில் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இதே போல். ஆனால் நல்லா இருக்குது. நிஜமாவே வந்து தேங்க்ஸ் சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு இதே போல் வந்து ஓப்பன் பண்ணதால். இதே போல் பக்கத்தில் ஓப்பன் பண்ணால் கூட எல்லா பசங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விளையாட்டுக்கு வாங்க. அந்த பார்க் நல்லா இருக்குது. மெயின்டெனன்ஸ் அதை விட சூப்பராக இருக்குது. ஒரு தூசு ஒரு துப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சொந்தங்கள் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.